ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி விழுந்து, அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்ததுன்னு அதுக்கு வந்து சரியான ஒரு பதில் கூட சொல்லாமல் அங்கே இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை கூட எடுக்கல. அந்த பள்ளியோட சாப்பிட்ட அந்த குழந்தைங்களுக்கு கூட அங்கே இருக்கிற அந்த சமையல் பண்ணுறவங்க, அந்த டீச்சர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கூட வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காமல், அதாவது பார்த்தீங்கன்னா கண்டுக்காத மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதிலெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெற்றவங்களாம் வந்து ரொம்ப கோவப்பட்டு அங்கே இருக்கிற சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி வந்து சராமரியாக கேள்வி கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17 குழந்தைகள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஊராட்சி ஒன்று நடுநிலைப் பள்ளியில் காலை உணவகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேமியா தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே சாப்பிட்ருக்கிற குழந்தைங்க எல்லோரும் வந்து எதிர்ச்சியாக வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி வந்து அந்த தட்டில் வந்து கடந்திருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரம் பயந்துட்டு அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா, அங்கே சமையல் பண்ணுறவங்ககிட்ட, அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கேர் எடுத்துக்காமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காமலே விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சு வீட்டு வரைக்கும் அந்த விஷயம் வந்து தெரிய போயிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸு அங்கே இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக பதிலே சொல்லாமல் அங்கே இருக்கிற அந்த குழந்தைங்க வந்து பள்ளியோடு சாப்பிட்டாங்களே, ஒரு வேளை உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்துன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து எவ்வளோ பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க அங்கே இருக்கிற அந்த ஸ்கூல் இருக்கிற யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பதட்டம் படாமல் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பெற்றவங்கெல்லாம் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு அந்த லேடிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதில் வந்து அங்கே இருக்கிற யாரும் வந்து சொல்லவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகள் காலை உணவு போடுறதுனால சந்தோஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிடலாம் பரவாயில்ல, ஸ்கூல் வந்து நல்லபடியாக சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றவங்களை அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வேலைகளை பார்த்த உடனே எப்படி இதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்கூல் நம்பி நம்ம எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பி குழந்தைங்களை அனுப்புறது, இந்த மாதிரி பள்ளி விழுந்து அது உயிருக்கு போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 17 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஆனால் அந்த இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து பயத்தில் பள்ளி விழுந்து தெரிஞ்சோன்னே எல்லா குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த பதட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 பேர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. பட் இது வரைக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தின்னு சொல்லலாம். ஒருவேளை ஒரு உயிர் போயிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. எதுக்கு இந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இவ்வளோ அசால்ட்டாக வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரில. குழந்தைங்களோட உயிர் இந்த அளவுக்கு சாதாரணமாக போச்சா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கவலையாக இருக்குது. ஒரு குழந்தைங்கள் எந்த அளவுக்கு நம்பி ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கு காலை உணவு திட்டம் வழங்கினாங்க. ஸோ அந்த காலை உணவு திட்டமாவது அங்கே சமைக்கிறவங்க, பரிமாறுறவங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம தான் நீட்டாக சமைச்சு அந்த குழந்தைங்களுக்கு போடணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நினச்சாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் இவங்கன்றானா ஏதோ சமைக்கணும், ஏதோ ஒன்று மாதமான சம்பளம் வாங்கினா போதும், யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சமைக்கிறவங்க, அங்கே சாப்பாடு போடுறவங்க இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்க ஒரு நிலைமை என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கடுமையான ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய இது. ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே அவ்வளோ பெரிய பள்ளி விழுந்து அவங்க கண்டுக்காமல் இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது அந்த பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலாக வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இந்த கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு திட்டமே கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுக்கவும் இப்போ வந்து யாரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதிர்பார்க்கல. இருக்கிற வேலைகளையும் இருக்கிற ஸ்கூலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையாக வந்து பண்ணினாலே போதும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து படிக்க வைக்காமல் பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இப்போ வந்து சேர்ந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தால் எப்படி எந்த நம்பிக்கையில் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பெற்றவங்க வந்து நம்பி ஸ்கூலில் குழந்தைங்களை சேர்த்துவாங்க அப்படிங்கிற தெரியல. தயவு செஞ்சு இந்த மாதிரியான
பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன தீர்வோ அதை செஞ்சு அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி விழுந்து அங்கே இருக்கிற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு கணக்காத மாதிரி அந்த குழந்தைங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெருசாக எதுவுமே கேர் எடுத்துக்காம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக விட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 குழந்தைங்க வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் ஆயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.